அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. இன்றைய நிகழ்வு நம்ம காலை மார்கழி மாதம் தொடர்ந்து காலை வேளையிலே தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி வருகிறோம். இந்த மார்கழி மாதம் இன்னொரு அற்புதமான நிகழ்வு என்ன என்றால், இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பயிற்சியாளர்களும் இன்று ஆசான் அளவிற்கு உயர்ந்து இன்று நமக்கு பயிற்சி கொடுக்கும் அற்புதமான பணியை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்ம அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அவர்களது பணி இன்னும் அதிகம் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் கற்பிக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான தியான வகுப்பை எடுக்க ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள் நமக்கு தியான வகுப்பை பஞ்சபூத தியானத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று நமக்கு நவதுவார தியானத்தை சிறப்பாக அளித்தார்கள். அந்த வகையிலே இன்று நமக்கு பஞ்சபூத தியானத்தை அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய காலை வேளையில் அற்புதமாக நமக்கு பஞ்சபூத தியானம் அளிக்க ரவிசுந்தர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சர்வே ஜனாக சுகினோ பந்து. ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களிலே காற்று, நெருப்பு, ஆகாயம், 5 விதமான மூலப்பொருளினாலே நம்முடைய உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதோடு கூட நம்முடைய உடலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலும் பஞ்சபூதங்களினால் ஆனது, உலகமும் பஞ்சபூதங்களினால் ஆனது. அந்த வகையிலே இன்றைய தினம் காலச்சக்கரத்தினுடைய எழுச்சி மிகு தியான வகுப்பானது பஞ்சபூதங்களை பற்றி இன்றைய தினம் தியானம் செய்ய இருக்கிறது. இந்த வகுப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு நண்பர் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவருடைய பெரும் கருணையினாலும், நம்முடைய சேர்மன் குணபால் அவருடைய பெரும் முயற்சியாலும், அவருடைய எண்ணம், செயல், வாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் தத்துவத்திலே அவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆதரவோடு காலச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களை எல்லாம் இந்த தியான வகுப்பிலே இணைத்து நமக்கு இந்த பயிற்சியை அளித்திருக்கிறார்கள். எனக்கு 3 நாட்கள் அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். முதலிலே பிரளயம் ஏற்பட்டு ஒரு பெரிய தீ பிம்பமானது சூழ்ந்து கொண்டிருந்தது. அது காற்று, நீர் இரண்டும் பட்டு நிலமாக மாறி நமக்கு பூமியாக பரமேஸ்வரனாலே அளிக்கப்பட்டது. அந்த நிலம் நாம் வாழ்கின்ற இந்த பூமி. நிலத்தை பற்றி சிந்திப்போம். நிலம் முதன்மையானது. சுவர் இருந்தால்தான் சுத்திரம் எழுதலாம். அதுபோல நிலம் இருந்தால்தான் வாழ முடியும். நிலம் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நிலத்தில் நாமும் ஒரு நிலம்தான். வாழ்கின்ற மக்கள், தாவரங்கள், ஜீவராசிகள் அனைத்துமே நிலம்தான். நிலம் என்றால் மண்ணோடு சரி கிடையாது. நாமும் நிலம்தான். பஞ்சபூதங்களிலே நிலத்தை பற்றி சிந்திப்போம். நிலத்தை சீர்படுத்துவோம். நிலத்தை வளப்படுத்துவோம். நிலத்தை நாம்
சேதப்படுத்தாமல் பார்த்துக் கொள்வோம் என்ற தியானத்தின் அடிப்படையில் நில தியானம், பூமியை தியானம் செய்வோம். நில வழிபாடு, நீர் வழிபாடு, நெருப்பு வழிபாடு, காற்று வழிபாடு, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய மந்திர வழிபாடு என்றெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நிலத்தை தொட்டு கும்பிட்டு அடுத்ததாக நீருக்கு செல்வோம். நிலம் ஒரு பகுதியாக இருந்தாலும் நீர் பல பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. கடலால் சூழப்பட்ட தீவுகள், கடல் ஒரு பக்கம் தீவப்பட்ட தீவுகள் என்று பூமியிலே நீர் அதிகமாக இருக்கிறது. அதுபோல உடலிலும் நீர் அதிகமாக இருக்க வேண்டும். போதுமான அளவு நீர் இருந்து கொண்டே இருக்கு. அந்த நீர் அதிகமானால் வேர்வையாகவோ, சிறுநீராகவோ, சளியாகவோ பல விஷயங்களில் வெளியேற்றிவிடும் உடல். அது மாதிரி ஒரு தத்துவத்தை நம் இறைவன் நமக்கு படைத்திருக்கின்றான். அந்த ஊரங்களிலே நீர் அதிகமாக போனால் கடலுக்கு சென்று வெள்ளம், பெருவெள்ளம்லாம் வருது. அந்த வெள்ளங்கள்லாம் என்ன பண்ணுது? கடல்ல போய் சேருது. அந்த நீரானது நமக்கு முக்கியமான ஒரு பொருள். வாழ்வாதாரம் நீர். நீர் இருந்தால்தான் தினந்தோறும் குளிக்கலாம், தினந்தோறும் குளிக்கலாம், தினந்தோறும் துவைக்கலாம், தினந்தோறும் சுத்தப்படுத்துவது நீர் மட்டும்தான். ஒவ்வொரு இடத்தையும் சுத்தம் செய்வது நீர். இந்த வகையிலே நீரை நாம் சிறப்பாக பேணி காக்க வேண்டும். பூமியிலிருந்து வரக்கூடிய, வானத்திலிருந்து வரக்கூடிய நீரை நாம் சேமித்து வைத்து சாப்பிட்டாலே வியாதி என்பதே வராது. அந்த நீரானது நமக்கு பல வகையில் பயன்படுகிறது. நீரை பற்றி சிந்திப்போம், நீரை பாதுகாப்போம். ஓ
நிலம், நீர், அடுத்ததாக காற்று. காற்றும் நம்மை சுத்தப்படுத்துவதோடு நம் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் சுத்தப்படுத்துகிறது. அதுதான் சூறைக்காற்று, புயல் காற்று, வாடை காற்று, தென்றல் காற்று, இப்படியெல்லாம் காற்றின் பல வகைகள் சொல்லப்படுகின்றது. ஒரு முதல் காற்றை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். புழுதி காற்று கூட இந்த இதனம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காற்றை நாம் மாசுபடுத்துவதனாலே வருகின்ற பேரழிவுகள் நிறைய. ஆகையினால் நாம் யோகாசனங்கள் செய்யும் பொழுது, வசிக்கும் பொழுது, பள்ளியிலே படிக்கும் பொழுது நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மரங்களை நட்டான். மரங்களை நட்டுவதனாலே காற்று சுத்தப்படுத்தப்படுகிறது. நாம் சுத்தப்படுத்த முடியாது காற்றை. மரங்கள் மட்டும்தான் காற்றை சுத்தப்படுத்த முடியும். அதனாலே மரங்களை நட்டு நாம் காற்றை சுத்தப்படுத்துவோம். நேற்றைய தினம் கூட நம்மளுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவரும் மரம் நட்டார்கள். அது சிறப்பான வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. மரம் நடுவதனால் காற்று சுத்தமடைகிறது. காற்று இல்லை என்றால் வலியும் இல்லை, உள்ளம் நம்முடைய உடலும் இல்லை. காற்று இருக்கும் வரைதான் மனிதனுக்கு மரியாதை. காற்று இல்லை என்றால் மரியாதை இல்லை. எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும், காற்று என்ற ஒரு சிறிய வாயு இல்லை என்றால் அந்த உடலானது மரணித்து விடுகிறது. அதனால் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஆசனங்களிலே கூட காற்றை உள்காற்று, வெளிக்காற்று என்று பலவிதமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆசனங்களிலும் காற்றை சுவாசிக்க வேண்டும், காற்றை அனுபவிக்க வேண்டும். காற்றானது எவ்வாறு பயன்படும் என்பதையும், எப்பொழுது பயன்படும் என்பதையும் நம்முடைய ஆசான்கள் நமக்கு அளித்திருக்கிறார்கள். காற்று சமநிலைப்பட வேண்டும். மூக்கினாலே காற்றானது சுவாசிக்கப்படுகிறது. அவ்வாறு சுவாசிக்கும் பொழுது அதில் நமக்கு தெளிவு ஏற்படுகிறது. வியாதிகள் எல்லாம் போய்விடுகிறது. மூச்சு பேச்சு எடுக்கிறோம். காற்றை பற்றி சிந்திப்போம். ஓ அடுத்ததாக நாம் சிந்திக்க இருப்பது நெருப்பு, அக்னி பிழம்பு என்று சொன்னேன். அந்த அக்னி பிழம்பானது குளிரூட்டப்பட்டு எத்தனையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு பூமி கிடைத்திருக்கிறது, காற்று கிடைத்திருக்கிறது, நீர் கிடைத்திருக்கிறது.
அந்த நெருப்பானது நமக்கு உடலிலும் இருக்க வேண்டும், வெளியிலும் இருக்க வேண்டும். உஷ்ணம், நம்முடைய உடலில் உஷ்ணம் எந்த அளவுக்கு சமமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் சிறப்பாக வாழலாம். சூடு இல்லாம இருக்கக்கூடாது. சூடு சொன்னதுதான் கேட்பாங்க. அது மாதிரி சூடு என்பது உடலில் இருக்க வேண்டும். அந்த நெருப்பானது நம்முடைய உடலை சரி செய்யும். அதிகமாக போனால் ஜுரமாக வெளிவரும். அந்த வெளிவருவதே ஜுரம் என்று சொல்வார்கள். ஜுரத்திலே டிகிரி கணக்கிலே இன்றைய தினம் ஆய்வு செய்கிறார்கள். அதிக அளவு ஜுரம் வறுமையானால் அது நீரால் போக்கப்படுகிறது. அந்த நெருப்பானது நமக்கு அதிக அளவிலே பயன்படுகிறது. அந்த நெருப்பை நாம் தீயை தியானிப்போம். ஓம் நிலம், நீர், காற்று, நெருப்பு என்று வரிசையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது நம்முடைய சக்கராசிலே இணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வகையிலே ஓம் என்ற வார்த்தையிலே மூலாதாரம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ந என்ற சுவாதிஷ்டானம் இணைக்கப்பட்டிருக்கிறது. ம மணிபூரமாக பூரகமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. சி அநாகதம் இணைக்கப்பட்டிருக்கிறது. வா விஷுக்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐந்தும் ஆகாசத்திலே சேருகிறது, ஆக்னியிலே சேருகிறது. ஆக்னி யா நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்திலே ஓம் என்பது மூலாதாரமாகவும், நமச்சிவாயா என்பது சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னி என்று
பிரிக்கப்பட்டு அங்கே நமச்சிவாய மந்திரத்திலே அவ்வளவு இருக்கு. அதுதான் நமச்சிவாய மந்திரம் சொன்னாலே போதும் என்பது திருமூலருடைய வாக்கு. அந்த வகையிலே பஞ்சபூதத்திலே இன்றைய தினம் இப்பொழுது ஆகாசத்தை பற்றி சிந்திப்போம். ஆகாசம் சுஷும்னா நாடியை ஒப்புக்கொள்கிறது. விழா நாடி, பிங்களா நாடி, சுஷும்னா நாடி, சூரியகளை சந்திரகளை என்று சொல்வார்கள் சுவாசத்திலே. அந்த சுஷும்னா நாடி என்பது நேற்றைய தினமே சொல்லியிருந்தேன். அது நமது முதுகெலும்பு தொடரிலே இறுதியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு சென்றடையும். அப்படி சென்றடையும் போது நமக்கு பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது நாம் எதிர்காலம், நிகழ்காலம், நடந்த காலத்தை பற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் பயிற்சி பெறுவோமேனால் இந்த ஆகாச தத்துவத்திலே தான். ஆகையினால ஆகாச தத்துவத்தை சுருமாநாடியை நாம் யோகக்கலையிலே பயிற்சி எடுத்தோமேனால் நம் உடலை பலப்படுத்தலாம். இந்த ஆகாச வழிபாடை கொள்வோம். ஓம். இப்படி அனைத்தும் நம் உடலிலே ஓம் 4 தளமாகவும், மூலாதாரம், சுவாசித்தானம் 6 தளமாகவும், மணிபூரகம் 10 தளமாகவும், அநாகதம் சி 12 தளமாகவும், விசுப்தி 18 தளமாகவும், ஆக்னி 3 தளமாகவும் பிரிக்கப்பட்டு உடலிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னி போன்றவர்களை நாம் செயல்படுத்தும் பொழுது இந்த தளங்கள் எல்லாம் பயன்படும் பொழுது உடலில் உள்ள கழிவுகள் அகற்றப்படுகிறது, உடல் வலிமை பெறுகிறது. பஞ்சாட்சர மந்திரம், பஞ்சபூதங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு நன்மை செய்கிறது. அந்த வகையிலே இந்த தினம் பஞ்சாட்சர மந்திரக்கூடிய இந்த தியானத்தை முடிக்கும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அற்புதமான
தியானம். அதாவது பஞ்சபூத தியானத்தை வந்து நமக்கு அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கத்துடன் நமக்கு இன்று வந்து நம்ம அந்த பஞ்சபூத தியானத்தை ஐயா சொன்னாங்க. சிறப்பாவும் இருந்துச்சு. அனைவருக்கும் நல்ல ஒரு அந்த தியானம் பண்ணக்குள்ள நல்ல ஒரு ஆற்றல் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து தியானத்துல வந்து பஞ்சபூத தியானம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நீர், நெருப்பு, காற்று நம்ம அந்த பஞ்சபூதத்த நினைச்சு தியானம் பண்ணக்குள்ள அந்த சக்திகள் நம்ம உடல்ல கிடைக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பஞ்சபூதத்த நினைச்சு நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு இரையாற்றல் நமக்கு கிடைச்சிருக்கும். பஞ்சபூத சக்திகளும் நமக்கு கிடைச்சிருக்கும். இன்றைய காலை வேளையில் அற்புதமாக இந்த நிகழ்வை சிறப்பித்து பஞ்சபூத தியானத்தை சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுத்த ஸ்ரீமுஷ்டம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரி ரவிசுந்தர் அவர்களுக்கும், அவர்களது துணைவியார் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நம் மாவட்டம் துணை இணை மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்கள் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை சிறப்பாக இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவரின் துணைவியார் அருள்மொழி அம்மையார் அவர்கள். குழுவில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிலம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமாக எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, நன்றிங்கம்மா. வரவேற்பு நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் நம்முடைய காலச்சக்கரத்தினுடைய 3ஆம் ஆண்டில் முதல் நாளாக கருதப்படும் 31/12/2024 நம்முடைய பாஸ்கரன் ஐயா அவருடைய புதிய தலைமையிலே குலபான் ஐயாவுடைய பொது முயற்சியாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய காலச்சக்கரத்தில் வரவேற்று எங்களுடைய முதலியாளர் தாசன் அவர்களை வரவேற்று எங்களுடைய சாசன தலைவர் அவர்கள், துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் போன்ற அனைத்து உறுப்பினர்களையும் காலச்சக்கரத்திலே பயணித்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களையும் வரவேற்று இன்றைய தினம் பயிற்சி அளிக்கக்கூடிய நம்முடைய வராங்களா ஐயா? அவர் வரவில்லை என்றால் நான் செய்கிறேன் என்று பார்த்து கொண்டிருக்கூடிய நம்முடைய பணிவகை அவர்களையும் வரவேற்று என்னுடைய நம்முடைய ஒளிப்பதிவாளர் மயில்வாணன் அண்ணன் அவர்களையும் அன்போடு வரவேற்று காலச்சக்கரத்திலே பணிகள் நிறைய இருந்தாலும் ஒருவரே பார்த்து கொண்டிருந்தாலும் பணிகளை பகிர்ந்து பார்க்க நம்முடைய மயில்வாணன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிறப்பாக வரவேற்கிறோம், வணங்குகிறோம். அதோடு கூட இன்றைய தினம் நமக்கு அக்குப்பஞ்ச வகுப்பிலே நல்ல முறையில அருமையான வகுப்பை எடுக்கக்கூடிய நம்முடைய இலக்கியவாளன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று ஸ்ரீமுஷ்டம் சங்கம் சார்பாக இன்றைய தினம் பேச்சியை சிறப்பாக நடத்திருக்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக வரவேற்புரை நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்த ஸ்ரீமுஷ்டம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்த தொடர் நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. சுகாசனம் அல்லது சொஸ்திகாசன நிலையில் அமைச்சுங்க, இல்லைன்னா வஜ்ராசன நிலையில் அமைக்கலாம். ஆள்காட்டி விரல் நுனியும் பெருவல் நுனியும் நம்ம இணைச்சு வச்சுக்கணும். மற்ற 3 விரல் நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். சின்மத்தில் வச்சுக்கிறோம். ஒரு 10 முறை ஆழமா மூச்சு காத்தெடுத்து மெதுவா வெளியேற்றணும். 1 தொடர்ந்து அப்படியே போயிருங்க. ஓய்வு. ரெண்டு காலையும் நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் நல்லா முன்னாடி வச்சுக்கிறோம். கால்கள் நல்லா முன்னும் பின்னாடி நல்லா முன்னாடி நிற்கிறோம். அப்படியே பின்னாடி வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழமா மூச்சு காத்து எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். அதுக்காக ஆசன பயிற்சியில கோமுகாசனம் முதல் ஆசனமாக கோமுகாசனம் போயிடலாம். வலது காலம் நல்லா மடிச்சு இடது காலத்தோடையோட ஒட்டி குதிகள் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அடுத்து இடது காலம் வந்து அதுக்கு மேல இருக்கிற மாதிரி முட்டி மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். கையோட கட்டை விரல் வந்து குதியங்கால் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மித்த 4 விரலையும் முன்னாடி வச்சுக்கிறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். ஆழமான மூச்சு காத்து எடுத்துக்கிட்டு மெதுவா முன்னாடி வர்றோம். கைமுட்டி நேரா இருக்கட்டும். சாதாரண மூச்சு. 1 2 3
4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு காத்துக்கிட்டே மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். இடது கையை வந்து அதோட சேர்த்து வச்சு அப்படியே கையை பின்னாடி கொண்டு தர்றோம். வலது கையை அப்படியே பின்னாடி கொண்டு போய் நல்லா இரு கைகளும் நல்லா முடிஞ்ச வரைக்கும் பொருத்திக்கிறோம். அதோட சேர்த்து கை வச்சு நேர் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே ஒரு ஆழமான மூச்செட்டு மீது வெளியேற்றணும். அப்படியே வலது கையை பின்னாடி கொண்டு போறோம், மேல கொண்டு போறோம். இடது கை அப்படியே பின்னாடி கொண்டு போய் நல்லா பொருத்திக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் நல்லா மேல உயர்த்திக்கிறோம். ஆழமா மூச்சு காத்திழுத்து மெதுவா வெளியேற்றணும். ரெண்டு கைகளையும் கோர்த்து முட்டியில் வச்சுக்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. மெதுவா நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா ஃப்ரீ பண்ணிக்கங்க. அடுத்ததாக இடது காலம் கீழே மாட்டி வச்சுக்கிறோம். காலம் மாட்டி வச்சுக்கிறோம். பெருவிரல் வந்து உள்ளங்கால பிடிச்சிக்கிட்டும் மற்ற 4 விரலும் நல்லா முன்னாடி பிடிச்சிக்கிறோம். நல்லா நிமிர்ந்து வந்துக்கிறோம். ஆழமான மூச்சு. மூச்சு காத்துக்கிட்டே முன்னாடி போறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு காத்துக்கிட்டே மேல வந்துடுறோம். ஒரு ஆழமான மூச்சு மீது வெளியேற்றுறோம். அப்படியே வலது கை மேல வைக்கிறோம். இடது கை பின்னாடி கொண்டு போய் போர்த்திக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழமான மூச்சு எடுத்து வெளியேற்றோம். வலது கை பின்னாடி கொண்டு போறோம். இடது கையை மேல ஊற்றி நல்லா பொருத்திக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழமான மூச்சுக்கு மெதுவாக வெளியேற்றுறோம். மறுபடியும் ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே சூடான கொண்டாடுறோம். மறுபடியும் ஒரு நீண்ட ஆழமான மூச்சு எடுத்து வெளியேற்றுறோம். இந்த கோமுகாசனம் இதுதானா உங்களுக்கு தோள்பட்டை வலி, கழுத்து வலி சரியாகிறது. கை கால்கள் நல்ல உறுதி அடைகிறது. அடுத்ததாக உட்கான பாதாசனம். படுத்து நிலைக்கு போயிடணும். உங்களுடைய கைகள்
இரு கைகளின் தோள்பட்டைக்கு நேரம் நீட்டிக்கிறோம், தலை பின்னாடி. அடுத்த நிலை கைகள் தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். உதயங்கால்களும் பெருவிரலையும் நல்லா சேர்த்து வச்சுக்கிறோம். உங்களால எந்த அளவுக்கு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குறோம். ஒரு அடி, அதுக்கு மேல வேண்டாம். கைகள் நல்லா பேலன்சிங் பண்ணிக்கிறோம். மெதுவா கால்களுடைய தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகளை தலைக்கு நிலை கொண்டு போய்க்கிறோம். ஆழமா மூச்சு காத்துக்கு மெதுவா மூச்சு காத்து வெளியேறுறோம். அடுத்ததாக படகாசனம் செய்ய போறோம். தலையும் காலையும் சேர ஒரே நேரத்தில் போக போறோம். முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. படகாசனம். அப்படியே இரு கைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி பிடிச்சிக்கிறோம். 10 எண்ணிக்கை. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கலக்கல விட்டுறோம். ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே வலது கையை நல்லா முன்னாடி நிற்கிற, இடது கை நெஞ்சை மனத்தை வச்சு மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். ஆழமா மூச்சு காத்து இருக்கு, மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றோம். இப்படி காப்பத்திர போட்டு அந்த உத்தான பாதாசனம் படகாசனம் செஞ்சோம். உத்தான பாதாசனத்தோட நன்மைகள் வந்து நம்மளுக்கு தொந்தி, உங்களுக்கு தேவையில்லாத ஊடைச்சதைகள் பார்த்தீங்கன்னா வயிறு முன்னாடி இருக்கு நிறைய பேருக்கு. அந்த தொந்தி வந்து தொடர்ந்து செய்யறப்போ நல்லா கரைஞ்சிரும். முதுகு வலி நம்மளுக்கு நல்லா குணமாயிடும். அடுத்ததாக படகாசனம் செய்யறப்போ நம்மளுக்கு தேவையில்லாத ஊடை சதைகள் குறைஞ்சிரும். அதாவது அந்த குடல் இறக்கம், எர்னியான்னு சொல்லக்கூடிய அந்த குடல் இறக்கம் வந்து சரியாகும். ஆழமான மூச்சு எடுத்துக்கிறோம், மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். அடுத்ததாக சிங்காசனம். அப்படியே கால்கள் ஒரு 1.5 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். இடது கால் பெருவல் கீழே, வலது கால் பெருவல் மேலே இருக்கட்டும். நல்லா இரு கைகள் வந்து நல்லா முட்டி பிடிச்சிக்கிறோம். இப்படி வஜ்ராசன நிலையில, வஜ்ராசனம் போட முடியாதவங்க சுகாசனம் அமர்ந்துக்கலாம். அப்படியே கைகள் நல்லா விரிச்சு வச்சுக்கிறோம். வாயை நல்லா திறக்கிறோம், நல்லா உருட்டி முடிக்கிறோம். இருபது எண்ணிக்கை. ஓய்வு. ஆழமான மூச்சு. மெதுவா வஜ்ராசன நிலை வந்துட்டு அடுத்து அப்படியே நம்ம முயலாசனத்துக்கு போறோம். நல்லா மூச்சு காட்டி இருக்கிறோம்.
மூச்சு அழுத்திக்கிட்டே முன்னோக்கி வரைகிறோம். முடிஞ்ச வரைக்கும் பின்னாடி உடம்பு தூக்காது இருக்கட்டும், நெற்றி போட்டு தரையில் இருக்கட்டும். சாதாரண மூச்சு காத்தையும் நம்ம கவனிக்கிறோம். மூச்சு காத்து போய் வரும் நம்ம கவனிச்சா போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மூச்சு காத்து மெதுவா மேல வந்துடுறோம். மூச்சு காத்த பெறுறோம். இப்போ 2 ஆசனங்கள் நம்ம செஞ்சோம். சிங்காசனம், அடுத்தது முயலாசனம். திருமூலர் சொல்ற ஒரு முக்கியமான ஆசனங்கள் வந்து நம்ம இன்னைக்கு 2 ஆசனம் நம்ம செஞ்சிட்டோம். கோமுகாசனம், இந்த கேசரி சொல்லக்கூடிய சிங்காசனம். சிங்காசனத்தோட நன்மைகள் வந்து நல்லா நமக்கு பயமாக போகும். தொண்டை சம்பந்தமான இந்த டான்சில் கட்டி சரியாகும். குரல் நல்லா வளம் பெறும். அடுத்தது முயலாசனம் செஞ்சு அந்த முயலாசனத்தோட நன்மைகள் முதுகுத்தண்டு நல்லா வலிமையடையும், நல்லா நினைவாற்றல் அதிகரிக்கும், மன அழுத்தம் வந்து நம்மளுக்கு சரியாகும். ஆசனங்கள் பார்த்தீங்கன்னா எளிமை, ஆனால் நன்மைகள் வந்து நம்மளுக்கு கணக்கில்லாத நன்மைகள் வந்து கிடைக்கும். அதை நம்ம செய்ய நல்லா உணர முடியும். அடுத்ததாக நம்ம ஊஞ்சலாசனம் போயிடலாம். இந்த கால்கள் 2 நல்லா தேக்கி வச்சுக்கிறோம். முன்னாடி புதிய காலையில் பெறுவர்கள் கைகள் நல்லா அப்படி கோர்த்து வச்சு முட்டியிலிருந்து ஒரு 1/2 அடி தள்ளி வச்சுக்கிறோம். ரொம்ப மேலே வேண்டாம், ரொம்ப கீழே வேண்டாம். நல்லா இருக்குமா பிடிச்சிக்கிறோம். கவனமா செய்யுங்க. தலை பின்னாடி அடிச்ச போது மெதுவா போய் அப்படியே அதே வேகத்துல நாம் மேல வந்துடணும். ஊஞ்சலாசனம் 1 அப்படியே நிறுத்திக்கிறோம். 2 3 4 5 6 7 8 9 10. காப்பு முத்திரை போட்டு நல்லா முதுகுத்தண்டை நல்லா நேரா வச்சுக்கிறோம். ஒரு 2 முறை ஆழமான மூச்சு காத்து இழுத்து மெதுவா வெளியேற்றுறோம். இந்த ஊஞ்சலாசனம் செய்யறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் சரியாகிறது, அஜீரணம், வாயு தொந்தரவு சரியாகிறது. மலச்சிக்கல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அடிப்படை எல்லா நோய்களுக்கும். அதான் மனச்சிக்கலா மாறும். இப்போ காலையில் எழுந்திரிச்சுமே நம்ம தண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம குடிச்சினோமே நம்ம கழிவுகள் வந்து வெளியேறிடும். கழிவுகள் வெளியேறதுக்கு காரணம் மெயின் வந்து நம்ம மென்று சாப்பிட்றதில்ல. கிட்டத்தட்ட ஒரு சாப்பாடு நம்ம வாயில் எடுத்து போட்டோம்னா நல்லா ஒரு கூழாட்டம் மென்று ஒரு 20 இடம் 30 இடம் மென்னோம்னாவே நம்மளுக்கு அந்த மலச்சிக்கல் தொந்தரவு வந்து இருக்காது. அடுத்ததாக நாம் செய்ய போகும் ஆசனம் நின்ற நிலையில உட்கட்டாசனம். அப்புறம் கால் 1 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் 2ஐயும் தோள்பட்டைக்கு நேராக வச்சுக்கிறோம். அப்படியே நம்ம ஒரு நாற்காலியில் அமர்ந்த நிலைக்கு வர மாதிரி வந்துடுறோம். 1
2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு காத்துக்கிட்டே மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். நம்ம மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த உட்கட்ட ஆசனம். அடுத்ததாக துவிகோணாசனம். கால்கள் நல்லா ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் நல்லா பின்னாடி கோர்த்துக்கிறோம். நல்லா கோர்த்து வச்சு நல்லா மூச்சு காத்த ஆழமா இழுத்து மெதுவா முன்னோக்கி போறோம். அப்படியே கைகள் மேல கொண்டு வந்துடுறோம். மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே மெதுவா நம்ம முன்னோக்கி வளைகிறோம். கைகள் அப்படியே மேல கொண்டு வந்துடுறோம். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா மூச்சு காத்துக்கிட்டே மெதுவா மேல வந்துடுறோம். மூச்சு காத்து விட்டுறோம். ஆழமான மூச்சு. முன்னோக்கி வளையக்கூடிய நிலையில ஒரு முக்கியமான ஆசனம். நம்மளுக்கு நல்லா தோள்பட்டை வலி, கழுத்து வலி சரியாகும். நல்லா நினைவாற்றல் அதிகரிக்கும். தொந்தி இந்த ஆசனம் தொடர்ந்து செய்யலாம். அடுத்ததாக பிறை ஆசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். இடுப்பை கெட்டியா பிடிச்சிக்கிறோம். நல்ல காலை நல்லா ஊன்றி நல்லா நிற்கணும். கண்ணை மூச்சு பார்க்குறோம். நல்லா மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டுக்கிட்டே பின்னோக்கி வளைகிறோம். சாதாரண மூச்சு. கால் முட்டி நேராக இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மன மூச்சு. இந்த பிரயாசனத்தோட நன்மைகள் இடுப்பு வலி, முதுகு வலி முற்றிலுமா சரியாகும். அடுத்ததாக திரிகோணாசனம். கால்கள் ஒரு 2 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் தோள்பட்டைக்கு நேர வச்சுக்கிறோம். அப்படியே வலது கையை கட்டை விரல் பார்க்கிறோம். அப்படியே வலதுபுறமாக அப்படியே உடம்பு திருப்பிக்கிறோம். கால் அப்படியே நீர் இருக்கட்டும். உடம்பு மட்டும் திருக்கட்டும். அப்படியே இடது கையை வலது கால் பெருவரை ஒட்டி வச்சுக்கிறோம். 2 கால்கள் முட்டி மடக்காம வச்சுக்கிறோம். உடம்பு 2 கால்கள் நடுவால் இருக்கட்டும். ஒன் சைடை கொண்டு போய் விளையாடுறீங்க. அப்படியே வலது கை விரல்களே பார்த்துட்டே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே இடது கையை பார்க்கிறோம். அப்படியே இடதுபுறமாக திரும்புகிறோம். அப்படியே வலது கையை அப்படியே இடது கால் கட்டை இருக்கட்டும். இடதுபுறமாக கையை மேல் வைத்து பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா கால்களை கெட்ட கொண்டு வந்துடுறோம். ஆழமான மூச்சு.
அப்படியே அமர்ந்த நிலை பட்டாசனம் வளர்றோம். அப்படியே கையில் ரெண்டை கோர்க்கிறோம், மேல அண்ணாந்து பார்க்கிறோம், அப்படியே முட்டியில தலை முட்டை வைக்கிறோம், நேர் பார்க்கிறோம், வலதோரமா பார்க்கிறோம், இடதோரமா பார்க்கிறோம், அப்படியே வஜ்ராசன நிலையில அமர்க்கிறோம். ஒரு ஆழமான மூச்சு. சுகாசனம் அல்லது வஜ்ராசன நிலையில் அமர்க்கிறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில நம்ம செய்ய போறது கிரியை பயிற்சி. கிரியை பயிற்சியில வயிற்று கிரியை செய்ய போறோம். ஆதி முத்திரை வச்சுக்கிறோம். இந்த கட்டை விரலை வந்து சுண்டு விரல் நீர் இருக்கிற ரேகையில் வச்சு 4 விரல் அப்படியே மடைக்கிறோம். நம்ம இரு கைகள் வந்து நம்ம தொப்புள் பகுதியிலேயே வச்சுக்கிறோம். ஆழமா மூச்சு காத்து இழுக்கிறோம். மூச்சு காத்து அப்படியே கீழே வரப்பு விட்டுக்கிட்டே போறோம். மேல வரப்பு மூச்சு காத்து இழுத்துக்கிட்டே மேல வந்துடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. காப்புமுத்திரை போட்டு ஒரு 3 முறை ஆழமான மூச்சு காத்து விட்டு மெதுவா மூச்சு காத்து வெளியேற்றுறோம். இந்த கிரியை பயிற்சியின் நன்மைகள், நம்ம இந்த கர்ப்பப்பை சுருக்கங்கள் வந்து சரியாகும், சக்கரை நோய் சரியாகும், உடம்புல இருக்கிற கழிவுகள் நல்ல சிறுகுடல் பெருங்குடல்லாம் நல்லா அமுக்கப்பட்டு அங்க இருக்கிற நச்சு கழிவுகள் எல்லாம் நம்மளுக்கு முற்றிலுமா வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செய்து உடலை வந்து உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதனை வந்து மேம்படுத்துவோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் மற்றும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பயிற்சிகளை கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து பழைய நினைவுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு காலங்கள் நம்மளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து கொடுத்து இன்றும் நமக்கு சொன்னவுடன் நம்ம இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கு மீண்டும் அந்த பயிற்சி முறைகளை நினைவுபடுத்தி அற்புதமான இந்த பயிற்சி முறைகளை அளித்து வரும் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு, இன்று நமக்கு அந்த சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பிட்டு கொடுத்த ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். வணக்கம். அரிசியினால எப்படி நோய்களை குணப்படுத்துறது, அரிசியினால எப்படி நோய் வருது, நல்ல அரிசின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அரிசி. 50 வருஷமா சோறு திங்கிறோம், ஆனா அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுங்க. முதல்ல அரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் அரிசி எப்படி கெட்டு போச்சுன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நல்ல அரிசியை நாம் எப்படி தயாரிப்பது அப்படின்னு சொல்றேங்க. பாருங்க, அந்த காலத்துல நம்ம பயன்படுத்துறது எல்லாமே பாரம்பரிய ரகங்கள். இப்ப நீங்க பயன்படுத்துறது பொன்னி, டீலக்ஸ் 43, டீலக்ஸ் 45 எல்லாமே ஹைபிரிடுங்க. அதாவது அது வந்து ஜிஎம்ஓ ஃபுட். ஜிஎம்ஓ ஃபுட்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டு. அந்த காலத்து பாரம்பரியம் இது என்ன தெரியுமா? வாளான், மாப்பிள்ளை சம்பா,
சீரக சம்பா, குள்ளங்கால், கருங்குவளை இப்படின்னு நூத்துக்கணக்கான அரிசி இருக்குங்க. இப்படி மறுபடியும் நாம் பாரம்பரிய அரிசியை கொண்டு வர வேண்டும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த காலத்துல நாற்றங்கால் சிஸ்டம், இப்ப வந்து ட்ரே சிஸ்டம். அந்த ட்ரே கொடுக்கறது வெளிநாட்டு கம்பெனி. நம்ம ஊர்ல விவசாயத்துக்கு வெளிநாட்டு கம்பெனி கிட்டே ட்ரே வாங்கணும். நாற்றங்கால் சிஸ்டம் ஆரம்பிங்க, இதுதான் பெஸ்ட். மூணாவது, அந்த காலத்துல இயற்கை உரம், இந்த காலத்துல செயற்கை உரம். அடுத்தது, சரி நெல் விளைஞ்சிருச்சுங்க, அது என்னங்க தெரியுமா? அரிசி ஆலையில அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள அது நல்லா போட்டுருவாங்க. மேல மிதந்தா பதறு, உள்ள போனா நெல்லு. பதறு பதறுன்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா பதறே அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? பதறுனா என்ன? பாதி விளைஞ்ச நெல்லு மிதந்துச்சுன்னா பதறுங்க, மூங்குச்சுன்னா நெல்லுங்க. இந்த மிதக்கிறது இருக்கு இல்லையா பதறு, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க, தனியா வச்சிருவாங்க. இந்த பதறு என்ன பண்றாங்கன்னு அப்புறம் பார்க்கலாம். மூங்குனா நெல்லு. இந்த நெல்லை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல கை வேக்காடுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய கொப்பரையில அடுப்பெரிய வச்சு தண்ணியை ஊத்தி வேக வச்சு தயாரிப்பாங்க. அதாவதுங்க, அரிசியில அந்த நெல்லுல வந்து அந்த மேல உமி இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அதுக்கு பேர் அலர்னு பேர். அப்போ புழுங்கரிசி எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, முதல்ல வேக வைப்பாங்க, அதாவது கை வேக்காடு. ஒரு குண்டால போட்டு வேக வச்சு படிச்சு நல்லா, அதாவது நல்லா வெந்துச்சுன்னு வச்சுங்களேன், அரைக்கிறது ஈஸி. வேகலைன்னு அரைக்கிறது கஷ்டங்க. அதாவது வேக வைக்காம அரைச்சா பச்சரிசி, வேக வச்சு அரைச்சா புழுங்கரிசி. இப்படி வேக வச்சு என்ன பண்ணுவாங்க, அதை கொண்டு போய் அடுத்தது வெந்துருச்சா, அப்ப வந்து கை வேக்காடு. அதுக்கப்புறம் மாடர்ன் ரைஸ் மில் வந்துச்சு. இது வந்து அடுத்த லெவல். இப்ப இருக்கிறது ஹைடெக், நல்லா வேக வச்சு ஒரு சத்துலாம் பண்ணிடும். இப்படி வேக வச்சு அரிசியை கொண்டு போய் அடுத்து என்ன பண்ணுவாங்க, ட்ரையர். அதாவது என்ன பண்ணுவாங்க, அதுல இருக்கிற அந்த தண்ணி எல்லாம் எடுத்துருவாங்க. அடுத்து அலர். அலர்னா என்ன? உமி எடுக்கிறதுங்க. அதுல இருக்கிற நெல்லுக்கு மேல அந்த உமி இருக்கு இல்லையா, அதை எடுத்துருவாங்க. இது அலர். இது வரை கரெக்டுங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் தான் கூத்து நடக்குது பாருங்க, செம கூத்து. பாலிஷ் பண்றது. பாலிஷ் பண்ணி அரிசி சாப்பிட்டா சத்தே இல்லைங்க, பாலிஷ் பண்ணாம சாப்பிட்டா சத்து. அத பாலிஷ்னா என்ன? அரிசி ப்ரௌனா இருக்கும், ஒரு கலரா இருக்கும் மாநிறமா. அதை அந்த கலரை எடுத்துட்டு வெள்ளையா சாப்பிட்றாங்களாமா. அதுக்கு சாப்பிடாம இருக்கலாமே. முதல் அரிசின்னா என்ன தெரியுமா, சத்துனா தெரியுமா? அந்த வெள்ளையா இருக்கிறத பிரிச்சு அந்த கீழே உழுகுது இல்லையா, புண்ணாக்கு. நம்ம புண்ணாக்கு திட்டாங்க இல்லையா, போடா புண்ணாக்கு அப்படின்னு. புண்ணாக்குன்னு என்ன பொறுத்த வரைக்கும் சத்துங்க. அரிசியில் உள்ள சத்தை எடுத்து கீழே போட்டுட்டு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. அந்த கீழே விழுகிற புண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த புண்ணாக்கு தேவையில்லைன்னு சொல்லி அரிசி கம்பெனி என்ன பண்றாங்களாமா, வெளிநாட்டு கம்பெனிக்கு அந்த புண்ணாக்கு கம்மியில வித்துறாங்களாமா. அந்த புண்ணாக்கை வாங்கிட்டு போய் ஒருத்தர் என்ன தெரியுமா பண்றான், புண்ணாக்கு அரிசி புண்ணாக்கத்தான் ஒரு பெரிய கம்பெனியில ஒரு மிஷின்ல கொடுத்தாங்கன்னா எண்ணெயாக மாறுகிறது. அந்த எண்ணெய்க்கு பேரு ரைஸ் பிரான் ஆயில். ஊரெல்லாம் ரைஸ் பிரான் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் விற்கிறாங்களா இல்லையா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா அரிசியில எப்படி எண்ணெய் வந்துச்சுன்னு? ஏங்க, அரிசி புண்ணாக்கு தாங்க எண்ணெய் எடுக்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு அதுல எண்ணெய் தயாரிச்சு நமக்கே அதிக விலைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. இதோட ஒரு கொடுமை தெரியுமா, அந்த எண்ணெய் எடுக்கப்பட்ட இன்னொரு புண்ணாக்கு இருக்கு இல்லையா, புண்ணாக்குலயும் முன்னாக்கு. அந்த புண்ணாக்குலதான் உலகத்துல இருக்கிற எல்லா பிஸ்கட் கம்பெனியும் தயாரிக்கிறாங்க. தயாரிச்சுட்டு 4 லிட்டர் பால் இருக்கு, 4 டம்ளர் பால் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு இருப்பீங்க. புரியலையா? ஒரு அரிசியை தான் உலகத்தில் 540 பொருளாக விற்று கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்குமே தெரியலங்க. இதுல வேற கண்ணாடி பாலிசாமா, கண்ணாடி மாதிரி பாலிஷ் பண்ணிடுறாங்க. புரிஞ்சுக்குங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிடுங்க. ஒரு அரிசி சாப்பிட்டா 100 அரிசி சாப்பிடுறதுக்கு சமங்க. சிம்பிள். இங்க பாருங்க, இப்பெல்லாம் பாலிஷ் பண்ணாத அரிசி காஸ்ட்லி, பாலிஷ் பண்ணா கம்மி விலையாமா. நீங்களே யோசிச்சு பாருங்க. பாலிஷ் பண்ணாம கொடுத்தா கம்மி விலையா இருக்கணும் இல்லையா? பாலிஷ் பண்றதுக்கு மிஷின் இருக்கா இல்லையா? அப்போ பாலிஷ் பண்ணது அதிக காசு தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அது என்ன நடக்குதுன்னா, இப்ப ஹைடெக் ரைஸ் மில்ல எல்லாம் ஒரு அரிசி உள்ள போட்டா அதுவா உள்ள போய் அதுவா வெளியே வந்து பாலிஷ் பண்ணி வந்துருது. அப்போ பாலிஷ் பண்ணாத அரிசி எடுக்கிறதா இருந்தா 4 லேபரை வச்சு பாதியில போய் அரிசி எடுத்துட்டு வராங்களாமா. அப்ப லேபர் கூலி ஆகிறதுனால கைக்குத்தல் அரிசி எப்பொழுதுமே காஸ்ட்லியாக இருக்கிறது. எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செய்து கைக்குத்தல் அரிசி ஆகிய பாலிஷ் பண்ணாத அரிசியை சாப்பிடுங்கள். இதுவே உடம்புக்கு மிகவும் சிறந்தது. அதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு தெம்பு கிடைக்குங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து வியாதிகளுக்கும் ஒரே மருந்து, பாலிஷ் பண்ணாத அரிசியே. அப்புறம் இந்த பதர்னு சொன்னேன் இல்லையா, பதறு, அதை ஒரு கம்பெனி எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, அதுலதான் நொய்க்குரணை, அதுக்கப்புறம் தவிடு, அப்புறம் மாட்டு தீவனங்க. இந்த மாட்டு தீவனம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்னது, பதறு தாங்க. ஆக மொத்தம் புரிஞ்சுக்குங்க,
இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம சாப்பிடும் பொழுது, கண்ணில் பார்க்கும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. எல்லாரும் நிறைய படிச்சுட்டோம், நிறைய பிஹெச்டி வாங்கிட்டோம், இல்ல செல்போன் வச்சிருக்கோம், 4 சிம் கார்டு போட்டிருக்கோம், 2G 3G வாட்ஸ்அப் எல்லாமே இருக்குது. ஆனா எதுவுமே தெரியல. சாப்பிட அரிசி பத்தி யாருக்குமே தெரியலீங்க. புரிச்சுக்கங்க. ஒவ்வொரு பொருளையும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல விஷயம் கிடைச்சதுன்னா அதன் மூலியமா உடம்புல நோயை குணப்படுத்திடலாங்க. எல்லாரும் நம்மள ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஓஜோன்ல ஓட்ட உழுதுனாலதான் நோய் வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்குள்ள சோத்தை ஒழுங்கா சாப்பிட்டா போதும். நீங்க சாப்பிடறவங்க சாப்பாடே கிடையாது. எனவே மீண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாரம்பரிய விதைகளை கொண்டு வர வேண்டும். நாற்றங்கால் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும். இயற்கை உரங்களை கொண்டு வர வேண்டும். மீண்டும் கை வேக்காட்டை கொண்டு வர வேண்டும். மீண்டும் பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட வேண்டும். இந்த பாலிஷ் பண்ண அரிசி ஏன் தெரியுமா எல்லாரும் சாப்பிடுறீங்க? வெள்ளை கலர்ல அரிசி சாப்பிட்டா குழம்பு ஊத்துனா குழம்பு டேஸ்ட் அப்படியே வரும். நீங்க கைக்குத்தல் அரிசி வாங்கி குழம்பு ஊத்துங்க, குழம்பு டேஸ்ட் மாறி போயிடும். அதாவது சாப்பிடுவதற்கு இந்த வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, பாலிஷ் பண்ண அரிசி, எந்த பொருளை ஊத்துறீங்களோ அந்த சுவை அப்படியே கொடுக்கும். பாலிஷ் பண்ணாத அரிசி அது கொஞ்சம் லேசா ஒரு வேற டேஸ்ட்ல இருக்குமா? நீங்க குழம்பு ஊத்துனீங்கன்னா வேற மாதிரி டேஸ்ட் வரும் பொழுது சாப்பிட பிடிக்கிறது இல்லைங்க. ஆனா மருந்து மாத்திரையை மட்டும் பிடிக்காத மருந்து மாத்திரையை தண்ணி ஊற்றி முழுங்குறீங்களா இல்லையா? பாலிஷ் பண்ணாத அரிசி சாப்பிட்டுட்டா உங்க வாழ்க்கையில மருந்து மாத்திரையே தேவைப்படாது. எனவே அரிசியை ஒழுங்குபடுத்துவோம். அரிசியை ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் பழைய அரிசியை நாம் கொண்டு வருவோம். பாலிஷ் பண்ணாமல் சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த உலகை ஒரு நாள் மருந்தில்லாத உலகமாக மாற்ற முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் இந்த அரிசியோட பயன்கள் என்ன, எப்படி இப்போ உள்ள அரிசிக்கும் பழங்கால அரிசிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை, வேறுபாடு என்பதை பற்றி நல்ல ஒரு சிறிய விளக்கத்துடன் நமக்கு வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில கொடுத்தாங்க. சந்தோஷம். அவர்கள் சொல்வது போல் இந்த அரிசி முறைகளை மாற்றி நம்ம உடல் ஆரோக்கிய முறைகளை பின்பற்றி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, சிறப்பானதொரு நமக்கு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து அக்குபஞ்சர் வகுப்புகளை சிறப்பாக எடுத்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அதன் தொடர்ச்சியை அளிக்க இருக்கிறார்கள். இன்றைய காலை வேளையில் நமக்கு அக்குபஞ்சரின் தொடர் வகுப்புகளை அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வார வகுப்புல 4 மூலக சமநிலை குலைவு ஏற்பட்டா, அதாவது நாடி பரிசோதனை செய்யப்படும் போது 4 மூலகத்துல நமக்கு நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிறது சார்ந்து பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்புல 5 மூலகம், அதாவது நீங்க நாடி பரிசோதனை செய்யறீங்க, அப்படி செய்யப்படும் போது 5 பஞ்சபூதத்திலையுமே சமநிலை குலைவு இருக்கிறது என்றால் எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறது சார்ந்து பார்க்க போறோம். இந்த 5 மூலகத்துல சமநிலை குலைவு ஏற்பட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறது மிக மிக எளிமையான ஒரு நடைமுறை. இப்போ இந்த 5 மூலக சமநிலை குலைவு ஏற்பட்டா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐந்து மூலக சமநிலை குலைவு. பொதுவா 5 பஞ்சபூதங்களுமே நம்முடைய உடல்ல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய உடல்ல கழிவு நீக்கம் அப்படிங்கிறது முழுமையாகவே தடைபட்டு இருக்கிறது அல்லது முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். அப்போ கழிவு நீக்கத்தை சீர்படுத்த, செம்மைப்படுத்த உதவக்கூடிய அடிப்படையான 2 மூலகங்கள் என்ன அப்படின்னா நீர் மூலகம், மர மூலகம். ஒரு நபருக்கு 5 மூலகமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த 5 பஞ்சபூதங்கள்ல எந்த 2 முக்கியமான பஞ்சபூதங்களுக்கு சிகிச்சை கொடுத்தா மற்ற பஞ்சபூதங்களும் தூண்டப்படும் அப்படிங்கறத நம்ம இங்க கவனிக்கணும். அந்த வகையில் கழிவு நீக்கத்துக்கு மிக மிக முக்கியமான 2 பஞ்சபூதங்கள் நீர் மூலகமும் மர மூலகமும்.
அப்போ நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியை நம்ம இங்க பயன்படுத்தணும். இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. பொதுவாக 5 மூலகங்களிலும் நாடி துடிப்பு இல்லை என்றால் கழிவு நீக்கம் முழுமையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று கருதி கொண்டு நீர் மூலகத்தையும் ஆகாய மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியில் சிகிச்சை அளிக்க வேண்டும். இப்போ நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு என்ன? யாராவது சொல்ல முடியுங்களா? நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு என்ன? சிறுநீரகம், சிறுநீரகப்பை. சிறுநீரகம், சிறுநீர்ப்பை. நீர் மூலகம் சார்ந்த இன் உறுப்பு வந்து சிறுநீரகம், யாங் உறுப்பு சிறுநீர்ப்பை. இப்போ நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கணும். அப்போ கிட்னில இருக்கக்கூடிய மரப்புள்ளியில நம்ம சிகிச்சை கொடுத்தா நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்க முடியும். கிட்னில இருக்கக்கூடிய மரப்புள்ளி KID1 என்கிற புள்ளி. இப்போ சிறுநீர் பை அப்படின்னு வரும்போது யூரினரி பிளேடர் அப்படிங்கிற உறுப்புல இருக்கக்கூடிய மரப்புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கும்போது நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்க முடியும். சிறுநீர் பையில இருக்கக்கூடிய மரப்புள்ளி வந்து UB65. அதே மாதிரி மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பு என்ன, யாங் உறுப்பு என்ன? யாராவது சொல்ல முடியுங்களா? கல்லீரல் இன் உறுப்பு. யாங் உறுப்பு கல்லீரல். சிறப்பு. இன் உறுப்பு வந்து கல்லீரல், யாங் உறுப்பு வந்து பித்தப்பை. அப்போ கல்லீரல்ல இருக்கக்கூடிய நீர் புள்ளி, அதாவது LIV8 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கறது மூலயமா நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் நம்மால் இணைக்க முடியும். அதே போல பித்தப்பையில இருக்கக்கூடிய நீர் புள்ளி, அதாவது GB43 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கறது மூலயமா கல்லீரல், அதாவது நீர் மூலகத்தையும் மர மூலகத்தையும் நம்மால் இணைக்க முடியும். ஒரு நபருக்கு 5 மூலகத்துல சமநிலை குலைவு ஏற்படுது அப்படின்னா இந்த 4 புள்ளியிலுமே சிகிச்சை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த 4 புள்ளியில் ஏதாவது ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுத்தா போதுமானது. KID1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது UB65 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது LIV8 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது GB43 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த 4 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது 5 மூலகத்திலையும் ஏற்படக்கூடிய சமநிலை குலைவு குணமாகி நம்முடைய உடலில் கழிவு நீக்கம் நடக்க தொடங்கும். ஆக இதுதான் 5 மூலக சமநிலை குலைவு. இதுவரைக்கும் பார்த்த நாடி பரிசோதனைக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறைகள்ல மிக மிக எளிமையானது இந்த 5 மூலக சமநிலை குலைவு. ஆக இந்த 5 மூலக சமநிலை குலைவு எல்லாருக்குமே புரிந்திருக்கும் நினைக்கிறேன். ஏறத்தாழ அக்குபங்க்சர்ல ஒரு 95%, 99% கூட முடிஞ்சிருச்சு, நமக்கு பாடங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எதெல்லாம் பற்றிலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அக்குபங்க்சர்ல சிகிச்சை கொடுக்கும்போது நீங்க ஒரு நபருக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கொடுக்கும்போது அவருக்கு குணமாகிறது, உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்பதை எப்படியெல்லாம் நாம் கண்டுபிடிப்பது என்பது சார்ந்துதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஒரு நபர் ஆஸ்துமா தொந்தரவோட உங்ககிட்ட வர்றாங்க. ஒரு நபர் ஆஸ்துமா தொந்தரவோட உங்களிடம் வருகிறார்கள். அவருக்கு நீங்க சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நபர் ஆஸ்துமா தொந்தரவோட வராங்க, அவங்களுக்கு நீங்க சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சிகிச்சை கொடுக்கும்போது அவர் குணமாகி கொண்டிருக்கிறார் என்பதை எப்படி உணர்வு? ஏன்னா நமக்கே ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, நம்ம சிகிச்சை கொடுக்குறோம், இது சரியா, இந்த நபர் வந்து குணமாகிட்டு இருக்காரா அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நபருக்கு ஆஸ்துமா தொந்தரவு ஏற்படுகிறது. தொந்தரவு உள்ளிருந்து வெளிவந்தால் அவருடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். தொந்தரவு உள்ளிருந்து வெளிவந்தால் அவருடைய தொந்தரவு குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். உள்ளிருந்து வெளிவருவது அப்படின்னா என்ன? அதாவது ஆஸ்துமா என்பது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை.
ஆஸ்துமா தொந்தரவு என்பது நுரையீரல் சம்பந்தப்பட்டது. நுரையீரல் எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா நம்முடைய நெஞ்சு பகுதி. இந்த மார்பு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பு தான் நுரையீரல். அப்போ உள்ளிருந்து வெளிவருதல் அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ்துமா என்பது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆஸ்துமா என்கிற தொந்தரவுக்கு சிகிச்சை எடுக்கும் போது நெஞ்சு பகுதியிலயோ அல்லது இங்க அக்கல் பகுதியிலயோ மேல் இருக்கக்கூடிய கழுத்து பகுதியிலோ ஏதோ ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா தொந்தரவு உள்ளிருந்து வெளிவருகிறது. நுரையீரல்ல இருக்கக்கூடியது நுரையீரலுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த நெஞ்சு பகுதிக்கு மாறுது அப்படின்னா நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். கழிவுகள் வெளியேறி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். மீண்டும் சொல்கிறேன், நாம அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கும்போது நமக்கு தொந்தரவு உள்ளிருந்து வெளிவந்தால் நம்முடைய உடல் குணமாகிறது என்று அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய தொந்தரவு மேலிருந்து கீழ் இறங்கினால் நம்முடைய தொந்தரவு குணமாகிறது என்று அர்த்தம். அதாவது நம்முடைய தொந்தரவு மேலிருந்து கீழ் இறங்கினால் நம்முடைய உடல் குணமாகி கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். உதாரணமா ஒரு நபர் தலைவலிக்காக சிகிச்சை எடுக்கிறாங்க. முதல் முறை போகும்போது தலைவலி இருக்குன்னு சொல்றாங்க, சிகிச்சை எடுக்கிறாங்க. தலைவலி இப்ப குறைஞ்சு போச்சு. தோள்பட்டை வலி எடுக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா வயிறு வலி எடுக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா கால் வலி எடுக்குது. அப்படின்னா தொந்தரவு மேலிருந்து கீழ் இறங்குகிறது. தலைவலியாக இருந்தது தோள்பட்டை வலியாக மாறியது, வயிற்று வலியாக மாறியது, பிற்பாடு கால் வலியாக மாறுகிறது. ஆக தொந்தரவு மேலிருந்து கீழ் இறங்குகிறது என்றால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியேறி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஆக இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்முடைய உடலில் தெரிந்தால் அது நல்ல மாற்றம், அதற்கு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி சிகிச்சை எடுக்கும் போது தொந்தரவு உள்ளிருந்து, அதாவது பழைய தொந்தரவுகள் மீண்டும் வந்தால் நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். பழைய தொந்தரவு அப்படிங்கறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு உதாரணமா எனக்கு இப்போ இடுப்பு வலி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அல்லது முதுகு வலி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சிகிச்சை எடுத்துக்கிறேன். எனக்கு முதுகில் வலி இருக்கிறது என்பதற்காக நான் சிகிச்சை எடுத்துக்கொள்கிறேன். சிகிச்சை எடுக்கும் போது எனக்கு முதுகு வலி சரியாயிடுச்சு. ஒரு 2 முறை சிகிச்சைக்கு போறேன், முதுகு வலி சரியாயிடுச்சு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கால் வலி இருந்துச்சு. இப்போ முதுகு வலிக்காக தான் நான் சிகிச்சை எடுக்க போறேன். 2 மாதத்துக்கு முன்பாக எனக்கு கால் வலி இருந்துச்சு. இந்த சிகிச்சை எடுக்கும் போது முதுகு வலி குணமாகி திரும்பவும் கால் வலி வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய தொந்தரவு குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக ஏற்பட்ட தொந்தரவுக்கு நம்ம ஏதோ ஒரு மருந்துகளை பயன்படுத்தி அந்த கழிவை நம்முடைய உடலுக்குள்ளே தேக்கி வைத்திருப்போம். அதன் காரணமாக அந்த கழிவு வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம அக்குபங்சர் சிகிச்சை எடுக்கும் போது நமக்கு கிடைக்குது. அதனால பழைய தொந்தரவுகள் மீண்டும் வந்தால் நம்முடைய உடல் முழுமையாக குணமாகி கொண்டிருக்கிறது என்றார். இந்த பழைய தொந்தரவு வருது, அது அப்படியே நீடிக்குமா? கிடையாது. சில நாட்கள் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடும். ஆக உடல் முழுமையாக குணமாகி கொண்டிருக்கிறது என்பதற்கான அர்த்தம் தான் இவை அனைத்துமே. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நம்முடைய உடல் தொந்தரவு அதாவது நம்முடைய உடல் முழுமையாக குணமாகி கொண்டிருக்கிறது என்பதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்முடைய தொந்தரவு உள்ளிருந்து வெளியேறினாலோ அல்லது மேலிருந்து கீழ் இறங்கினாலோ பழைய தொந்தரவுகள் மீண்டும் வந்தாலோ நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதே மாதிரி நாம் சிகிச்சை எடுக்கும் போது காய்ச்சலோ சளியோ தலைவலியோ வந்தால் பயப்பட தேவையில்லை. நாம சிகிச்சை எடுக்கும் போது காய்ச்சலோ சளியோ தலைவலியோ வந்தால் பயப்பட தேவையில்லை. அந்த தொந்தரவுகள் வந்துதான் குணமாகும். நம்ம சிகிச்சை எடுக்கும் போது வலி தீவிரமானால் பயப்பட தேவையில்லை. உதாரணமா இன்னைக்கு அக்குபங்சர் KID3 அப்படிங்கிற புள்ளி நீங்க பயன்படுத்துறீங்க, ஏதோ ஒரு வலிக்காக வச்சுக்கோங்க, முழங்கால் வலிக்காக பயன்படுத்துறோம் KID3 அப்படிங்கிற புள்ளிய. அந்த KID3 அப்படிங்கிற புள்ளிய முழங்கால் வலிக்கு பயன்படுத்தணும் அந்த நாள் பார்த்தா கடுமையான வலியா இருக்கு அப்படின்னா பயப்பட தேவையில்லை. அடுத்த நாள் முழுமையா குணமாயிடும் அப்படிங்கிறது அதற்கான அர்த்தம். ஆக நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்பதனை இந்த வழிகளில் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக இதுதான் இன்றைய வகுப்பிற்கான பாடம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இந்த வருடத்தினுடைய இறுதி நாள். அனைவருக்குமே முன்கூட்டியே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் வாரி வழங்கி வாழ்த்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் இப்போ கேட்கலாம். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு நன்றிங்க ஐயா. 5 மூலக குறைபாடுகள் பற்றி சிறப்பா இன்னைக்கு வகுப்பெடுத்தாங்க. அதுல வந்து ஒவ்வொரு நிலைகள்ல வந்து ஒரு நிலைகள்ல இருந்து இந்த 5 நிலைகள் குறைபாடுகள் இருந்தா எந்த அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும், அதை எப்படி எளிமையா தீர்வு காணலாம் அப்படிங்கிறத பத்தி அற்புதமாக நமக்கு வந்து இந்த செஷன் கொடுத்தாங்க. தொடர்ந்து இந்த அக்குப்பஞ்சர் வகுப்புகள் வந்து ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 95% வந்து நமக்கு முழுமையான ஒரு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிகழ்வு வந்து அற்புதமா எல்லாருமே கொடுத்ததுனால எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருந்திருக்கும். திரும்பவும் நம்ம சொல்றது என்னன்னா, உங்களுக்கு புரிதல் இல்லைனாலும் நீங்க வந்து அதை வந்து நோட் பண்ணி வச்சீங்க. உங்களுக்கான அந்த வழிமுறைகள் நமக்கு பின்னாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக இன்றைய செஷன்ல நமக்கு அற்புதமாக இந்த 5 மூலக குறைபாடுகள் பற்றியும் சிறப்பான ஒரு விளக்கங்களுடன் நமக்கு எடுத்துரைத்து சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. அவர்கள் சொன்னது போல் இப்ப உங்களுக்கு வந்து ஏதாவது குறைபாடுகள், டவுட் இருந்ததுனாக்கா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க, எடுத்ததுலையும் சரி, இன்னைக்கு உள்ளதுலையும் சரி, எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நன்றி. எல்லாருக்கும் ஒரு புரிதலோட இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா. சந்தோஷம். வாழ்த்துக்கள். உங்களுடைய அற்புதமான இந்த புரிதல் வந்து ஏன்னா இப்போ வந்து ஐயா இன்னும் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, நம்ம அந்த குழுல வந்து தொடர்ந்து பயிற்சி எடுத்துக்கிறவங்க வந்து திருப்பி நமக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம அக்குப்பஞ்சர் வகுப்பும் கொடுக்கறதுக்கு நம்ம குழுவுல ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் நம்ம கொடுக்குறாங்க. அதனால வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு முழுமை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம அந்த நேரத்துல நினைவு கூர்றோம். இப்ப வந்து தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தியான வகுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பயிற்சி முறைகள் கொடுக்க இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த அக்குப்பஞ்சர், வர்மம் இது மாதிரி நிகழ்வுகளையும் நமக்கு தொடர்ந்து ஏற்படுத்த ரெடியா இருக்கிறாங்க. அதனால வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். கண்டிப்பாக வந்து அவர்களை எடுக்கக்குள்ள ஐயா கண்டிப்பா அதை அவங்க வந்து பார்வையாளராக இருந்து கண்டிப்பா அதை வந்து அந்த குறைபாடுகள் என்ன இருந்தாலும் அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து சிறப்பா எடுத்து கூறுவாங்க அப்படிங்கறது இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நம்ம முன்படி கூடியிருந்த மாதிரி யாருக்கு எந்த செஷன் எடுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தா நம்ம குழுல தெரிவிக்க சொன்னோம். இப்ப தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதன்படிதான் இப்ப நிறைய பேர் இப்ப வந்து ரவிசுந்தரையெல்லாம் இன்னைக்கு வந்து தியான வகுப்பு எடுக்கிறாங்க. அது மாதிரி மற்றவர்களுக்கும் விருப்பங்கள் இருந்தால் கண்டிப்பாக குழுவுல தெரிவிங்க. உங்களுக்கு என்ன வகுப்பு எடுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிங்க. கண்டிப்பாக ஒரு ஆசிரியர் நிலை உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். 3 வருட காலங்கள் இந்த நிகழ்வு நடைபெற்று இருக்குனாக்கா அடுத்த நிலைகளை நம்ம எட்ட வேண்டும். அந்த நோக்கத்துல தான் இப்ப நம்ம வந்து அந்த நிலைக்கு வந்திருக்கோம். அதனால இந்த குழுல தொடர்ந்து பயணிக்கிறவங்களும் சரி, இப்ப குறுகிய காலத்துல வந்து பயணிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அது மாதிரியான விருப்பங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்க வந்து இந்த நேரத்துல தெரிவிக்கலாம். தொடர்ந்து பயணிக்கிறவங்க கண்டிப்பாக காலச்சக்கரத்துக்கு வந்து ஒரு ஆசிரியர் பணி ஆற்ற வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். எனவே குழுவில் அனைவரும் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கு செஷன் நம்ம என்னென்ன செஷன் எப்படி கொடுக்க முடியுங்கிறத நம்ம ஏற்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக அதை வந்து இடையில வந்து நம்ம அந்தந்த நேரத்துக்கு அது அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அக்குப்பஞ்சரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தொடர்ந்து நீங்க வந்து அது எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்க, எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாக்குறீங்களோ அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு ஐயா நடத்துனாங்க அப்படியே எடுத்து வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து
ஒரு முழுமை பெறாது. திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம பார்க்கறதுனாலயும் அதை பயிற்சி பண்றதுனாலயும் மட்டும்தான் அதனுடைய அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். ஏன்னா அக்குபஞ்சர் என்பது வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இப்போ உள்ள காலகட்டங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து அந்த பயிற்சி முறைகளை வந்து கத்துக்குங்க. வருங்காலங்கள்ல இதுல வந்து முழுமையா தெரியாதவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஓரலான பயிற்சி கொடுக்கறதுக்கு கூட ஐயா மூலியமா நம்ம ஏற்படுத்துவோம். அப்படிங்கிறத அந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் உங்களுக்காக தான். அதனால வந்து உங்களுடைய பயன்கள் தான் எங்களுடைய அந்த நோக்கத்துக்கான ஒரு வெற்றி அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று இந்த நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் மற்றும் நமக்கு இன்றைய நிகழ்வில் தியான வகுப்பை எடுத்து 2 நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா விஸ்வந்தர் ஐயா வந்து அற்புதமா தியான வகுப்பு எடுக்கிறாங்க. நேத்து நவத்வார தியானம் எடுத்தாங்க, இன்னைக்கு பஞ்சபூத தியானம் எடுத்தாங்க. அத நம்ம அற்புதமா அதாவது ஒரு ஆசான்கள் லெவலுக்கு அவங்க உயர்ந்து நமக்கு எடுக்கிறாங்கல்ல, நமக்குள்ளேயே ஒரு ஆனந்தமான அனுபவபூர்வமான ஒரு நிகழ்வா இருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி ஆசன பயிற்சியா இருக்கட்டும், மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், ஒரு வருட காலங்கள் நமக்கு சிறப்பாக எடுத்த ஜெகநாதன் ஐயா இன்று நமக்கு வந்து இடையே ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அக்குபஞ்சர் வகுப்பு ஒரு முத்தாய்ப்பான வகுப்பு. அதை வந்து தெளிவா இதை விட ஒரு அக்குபஞ்சர் வகுப்பு வந்து ஒரு தெளிவா கொடுக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் கற்றுக்கிட்ட வகையிலையும் சரி, இன்று நான் பார்க்கிற வகையிலும் சரி, ஒரு அற்புதமான ஒரு தெளிவான ஒரு வகுப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தெளிவான வகுப்பை இந்த காலச்சக்கரத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து, அதாவது 2024 இன்றைய நிகழ்வு. நாளைய நிகழ்வு வந்து நமக்கு 2025 அப்படிங்கிற ஒரு புது ஆண்டுல வந்து நம்ம அடி எடுத்து வைக்க போறோம். அந்த ஆண்டு சிறப்பானது ஆண்டாக காலச்சக்கரம் நிகழ்வுக்கு அமைய வேண்டும். உங்களுடைய தொடர் பயணங்கள் காலச்சக்கரக்கும் புதிய ஆண்டில் அனைவரின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். பல ஆசான்கள் நமக்கு வந்து சிறப்பா வகுப்படுத்திட்டு இருக்காங்க. புதிய ஆண்டில் அவர்களும் இன்னும் மேன்மேலும் பல்வேறு ஆசான்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். அவர்களும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். காலச்சக்கரத்திலும் பல ஆசான்கள் உயர வேண்டும். உயர்த்தி காட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வரும் ஆண்டுகளில் புதிய ஆண்டுகளில் வந்து நீங்க அனைவரும் இந்த காலச்சக்கரத்தினோட ஆசிரியராக உயர்ந்து இந்த வகுப்பெடுத்து அனைவரும் பல்வேறு நிலைகளை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு 2024 நம்ம விடைபெற்று 2025 நாளைக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்வோம் அப்படிங்கிற அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு புதிய ஆண்டில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய நிகழ்வு, அதாவது இந்த ஆண்டோட கடைசி நாள் நிகழ்வு ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. என்னோட பயணித்த என்ற அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா ரோட்டரி சங்கம் ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி சங்கத்திற்கும் ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி சங்க தலைவர் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கும் ஐயா இன்னைக்கு ஆசன பயிற்சி ரொம்ப அருமையா கொடுத்தாங்க. ரொம்ப அதாவது சுகர் தான் மெயின். ஏன்னா எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ சுகர் ஞாபகம் இருக்கும். அது சௌரியமாக்குறதுக்கான ஒரு நல்ல வைத்தியத்தையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஐயா இன்னைக்கு அக்குபஞ்சர் டாக்டருங்க. அவங்க வந்து ரொம்ப தெளிவா சின்ன பிள்ளை, அதாவது மன ஒரு ஆர்வத்தோட அதை பார்த்தோம்னு வச்சுங்களேன், அப்படியே நம்மளே கத்துட்டு நம்மளே வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது மாதிரியே பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் அனைத்தையும் எங்களுக்கு ஒருங்கிணைத்து கொடுக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு தியான பயிற்சி ரொம்ப சூப்பரா இருந்தது. பஞ்சபூதம் சொல்லும்போது நிலத்தை சொல்லும்போது எங்க வீட்டுக்குள்ள செடி கொடி போட்டிருக்கிறதெல்லாம் நினைப்புக்கு வந்துச்சு. அப்புறம் நீரை சொல்லும்போது மழையில நான் குளிச்சது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நெருப்பு சொல்லும்போது என்ன யோசிக்கும் போது எங்க வீடு கிரகப்பிரவேசத்துல நடந்த நிகழ்வு அத்தனையும் என்னோட ஞாபகத்துக்கு வந்துச்சு. தியானம்னா சும்மா கண்ணை மூடிட்டு மூச்சை விட்டுட்டு உட்காந்துருக்கிறது தான் இருக்கும்போது இந்த நெருப்புக்கு என்னத்தை யோசிக்கிறதுங்கும் போது அந்த என்னோட கிரகப்பிரவேசம் ரொம்ப அருமையா என் கண் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க ஐயா. அவர்களுக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு. பஞ்சபூதத்துக்கு நல்ல ஒரு உதாரணத்தோட ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க ஐயா.
நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, குழுல வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுல இப்ப எல்லாமே நிறைய நன்றி போட்டுட்டு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாம ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். என்ன ஆகணும்? எனக்கு பண்ணிட்டே இருக்கேன், என்ன ஆகணும்? இப்ப ஏதோ சொன்னேன் இல்ல, நன்றி நன்றி. விதி வருமா? பரவாயில்ல சந்தோஷம். தம்பி நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். கவனிக்கும் போது எதுவும் சொல்ல மாட்டேன், கவனிக்காத போது ஏதாவது சொல்லிட்டு இருப்பேன். நன்றி நன்றிப்பா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டிஸ்டர்ப் பண்ணாத அப்பாவெல்லாம். அனைவருக்கும் நன்றி. இனிய புத்தாண்டு, இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். வாழ்க வளமுடன். இனி ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஐயா. அனைவருக்கும் நம் காலை சக்கரம் குழு நண்பர்களுக்கும் நன்றி நன்றிங்கம்மா. சிறப்பு. வாழ்க சந்தோஷம். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மற்றவர்களும் குழுவுல பதிவு போடுங்க. ஏன்னா குறைந்த நபர்கள் போட்டுட்டு இருக்கீங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள். மற்றவர்களும் குழுவுல பதிவு போட்டீங்கன்னா இன்னும் மற்றவர்களுக்கும் இன்னும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா போடுறவங்க எல்லாருமே புத்துணர்ச்சியா இருக்காங்க. பார்க்குற உங்களுக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மற்றவர்களும் நல்ல பதிவுகளை போடுங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்வோட பதிவு. நன்றி நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.